லக்னத்துக்கு இப்போ மேச லக்னம், மேச லக்னத்துடைய அதிபதி யார்? செவ்வாய். அப்போ இந்த மேச லக்னத்துக்காரங்களுக்கு எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், புதன் ஓரையோ சுக்கிரன் ஓரையோ சந்திரன் ஓரையோ குருவோட ஓரையோ நல்லது செய்யாதுங்க. எல்லாருமே பார்க்கறது புதனோட ஓரை, சுக்கிரனோட ஓரை, சந்திரனோட ஓரை, குருவோட ஓரை, இதெல்லாம் நல்லதுன்னு நீங்கள் பொதுவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெச்சு நீங்கள் போய் நின்று பார்க்கணும்னா உங்கள் லக்னத்துக்கு அந்த ஹோரை எப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்து உங்கள் காரியத்தை நீங்கள் செய்யணுமே தவிர பொதுவாக பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிடுவோம். இப்போ இன்றைக்கி கணேஷ் சொன்ன மாதிரி நான் எந்த காரியத்தை செஞ்சாலும் நல்ல நேரம் இல்லை, கிடைக்கிற நேரம் எனக்கு எல்லாமே நல்ல நேரம் இல்லை. அது மாதிரி இந்த நேரம் காலம் பார்க்கறதுல எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரங்காலம் பார்க்குறாங்க. ஹோரை பார்ப்பாங்க, பஞ்சபட்சி சாஸ்திரம் பார்ப்பாங்க. மெயினாக இன்றைக்கி வந்து நேரம் பார்க்குறது வந்து ஹோரையை பார்த்து தான் ஹோரையை பார்க்குறாங்க. அப்போ பழமொழியே இருக்குது, ஹோரை அறிந்தவன் நாளை வெல்வான்னு தான் பேர். தெரிஞ்சுக்கங்க, நாளை வெல்வான்னு என்ன? ஹோரையை அறிஞ்சு செயல்பட்டிங்கன்னா அடுத்த செகண்டு நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சவனை பகைச்சிக்காதீங்க அப்படிம்பாங்க, பழமொழியே இருக்குது. அந்த பஞ்சபட்சியோட சாஸ்திரம் தெரிஞ்சவனை பகைச்சிக்கிட்டோம்னா எப்படியோ ஒரு கொக்கி போட்டு நம்மளை சிக்க வச்சு விட்ருவானா. அப்போ அது மாதிரி எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹோரையில் 9 கிரகங்களுடைய ஹோரை இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த ஹோரைகள்லாம் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. பொதுவாக நீங்கள் ஹோரையில் எந்த ஹோரையெல்லாம் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க? இப்போ உங்களுடைய சாய்ஸில் கேட்குற எந்த ஹோரை நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்தந்த ஹோரையில் நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. குரு ஓரை, சுக்கிர ஓரை, புதனோட ஓரை, வளர்புறையில் சந்திரனோட ஓரை, இதெல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. சூரியனோட ஓரை நல்ல ஓரை இல்லை, அது கெடுதலுங்கிற. செவ்வாயோட ஓரை தீமையான ஓரை, சனியோட ஓரை சரியில்லாத ஓரைன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா ஓரையும் ஒரே விஷயந்தான், எல்லா ஹோரையும் நன்மையான பலன்களையும் செய்யும், எல்லா ஹோரையும் தீமையான பலன்களையும் செய்யும். இது எப்படி செய்யும்? அவர்களுடைய லக்னத்திற்கு தகுந்தாற்போல் செய்யும். இவ்வளோ தான் மேட்டர், நம்ம சொல்ல வர்றதே விஷயம் தான். அவர்களுடைய லக்னத்திற்கு தகுந்தாற் போல தான் இந்த ஹோரையே வேலை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் ஆழமாக புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் ஒரு லக்னத்தில் இருக்கிறேன், எனக்கு இந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ லக்னம் மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 லக்னம் இருக்குது. உங்கள் லக்னத்துக்கு இப்போ மேச லக்னம், மேச லக்னத்துடைய அதிபதி யார்? செவ்வாய். அப்போ இந்த மேச லக்னத்துக்காரங்களுக்கு எப்பயுமே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், புதன் ஓரையோ சுக்கிரன் ஓரையோ சந்திரன் ஓரையோ குருவோட ஓரையோ நல்லது செய்யாதுங்க. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்ன ஒரு விஷயம், இதை சொல்லலை, குருவை சொல்லலை, இந்த புதன் சனி சுக்கிரன் இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. மேச லக்னத்துக்கு லக்னாதிபதி என்ன கிரகமோ, அடுத்தது 5ஆம் அதிபதி என்ன கிரகமோ, அடுத்தது 9ஆம் அதிபதி என்ன கிரகமோ, அந்த கிரகத்துடைய ஓரை தான் வந்து உங்களை வந்து வாழ வைக்குமே தவிர நீங்கள் புதன் ஓரையோ சுக்கிரன் ஓரையோ வாழ வைக்காது. அதெல்லாம் கெடுதலான ஓரை, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மேச லக்னத்துக்கு திரிகோணத்தோட ஓரை தாங்க வேலை செய்யும். லக்னாதிபதிக்கு வந்து எந்த ஓரை வேலை செய்யுமோ அதுதானே வேலை செய்யும். நீங்கள் இப்போ மேச லக்னத்துக்காரங்க சுக்கிர ஓரை இருக்குது அப்படின்னு போய் சுக்கிர ஓரையில் நீங்கள் வேறு வேலை செஞ்சீங்கன்னா எப்படி இருக்கும்? கருத்து வேறுபாடு தான் வரும், பிரிவினையத்தான் கொடுக்கும், எதிர்பாலினத்திடத்தில் சண்டை தான் வரும். அப்போ 9 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம சூரிய ஓரை இருக்குன்னா சூரியனோட ஓரையில் நம்ம என்ன செய்வோம்? ஒரு அரசு சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை செய்வோம், அப்பா மகனுக்குள்ள உறவுகள் ரீதியான ஏதாச்சும் விஷயம் இருந்தால் செய்வோம், கவர்மெண்ட் ரீதியான விஷயங்களை செய்வோம். இதைத்தான் சூரியனோட ஓரையில் செய்வோம். இப்போ சந்திரனோட ஓரையில் ஒரு விஷயம் செய்கிறோம்னு என்ன பண்ணுவோம்? இந்த உணவு தானியங்களை பயிரிடுறது இதையெல்லாம் செய்வோம். செவ்வாயோட ஓரையில் என்ன செய்வோம்? ஒரு கடன் அடைக்கிறது, அடுத்தது வந்து ஒரு பங்கும் பங்காளி விஷயம், ஒரு நிலப்புலம், இந்த மாதிரி விஷயங்களை செய்வோம். புதனோட ஓரையில் என்ன பண்ணுவோம்? படிப்பு சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கு ஒரு பிரசவ டைம் எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணுவோம். குருவோட ஓரையில் ஆன்மீக மார்க்கம் போகிறது, ஒரு கோயில் குளத்துக்கு போகிறது, பணம் பேங்கில் போடுறது, இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கெல்லாம் பண்ணுவோம்.
சுக்கிரனோட ஓரையில் திருமணம் பார்க்க போகிறது, பொண்ணு பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்க போகிறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு நிலம் வாங்கிறது, வண்டி வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இப்படியெல்லாம் இந்த சுக்கிரனோட ஓரையில் எடுப்போம். சனியோட ஓரையில் பொதுவாக தொழில் ரீதியான விஷயத்துக்கு நம்ம எடுப்போம். இப்படி எல்லா ஓரையிலும் எடுத்தாலுமே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட லக்னத்திற்கு உண்டான ஓரைகளை செயல்படுத்தினா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியுமே தவிர, இங்கே புதனோட ஓரை சூப்பராக இருக்கும், சுக்கிரனோட ஓரை சூப்பராக இருக்கும், அடுத்தது சந்திரனோட ஓரை சூப்பராக இருக்கும்னுலாம் நினைக்கவே கூடாது. அப்போ மேச லக்னம், அப்போ இந்த மேச லக்னத்திற்கு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஹோரை எது அப்படின்னா, மொத்தம் 3 ஹோரை. எது? லக்னாதிபதி அப்படிங்கக்கூடிய செவ்வாய் ஹோரை சிறப்பான பலனை தரும். அடுத்தது 5ஆம் அதிபதியான சூரியன் ஓரை சிறப்பான பலனை கொடுக்கும். அடுத்தது குரு பகவானோட ஓரை சிறப்பான பலனை கொடுக்கும். அப்போ இதில் இந்த 3 ஓரையுமே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இதில் இருக்கிறதுலேயே மிகுந்த யோகத்தை கொடுக்கறது அப்படின்னா மேச லக்கணத்துக்காரங்களுக்கு சூரியனோட ஓரை தான் மிக சிறப்பான ஓரை. ஏன்? 5ஆம் இடத்து அதிபதியோட ஓரை. குருவோட ஓரையும் நல்ல ஓரை தான், ஆனால் அவர் 9ஆம் இடத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியும். 9ஆம் இடத்தோட வேலையும் செய்வான், 12ஆம் இடத்தோட 2 வேலையும் செய்வான். லக்கணத்திலே உச்சம் பெறார். அப்போ அது 2 வேலையிலையும் செய்யும். அப்போ மேச லக்கணத்தாரருக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய ஹோரை அப்படின்னா சூரிய ஓரை தான். ஆனால் சூரிய ஓரையில் எந்த காரியத்தை செய்யக்கூடாதும்பாங்க. சூப்பராக இருக்குது, நீங்கள் செஞ்சு பாருங்கள், பக்காவாக இருக்கும். மறையிறதெல்லாம் நம்ம பார்க்கவே வேணாமா? மறையிறது, நீசமாகிறது, இதெல்லாம் பார்க்கவே வேணாம். மேச லக்கணத்துக்காரருக்கு செவ்வாய், குரு, சூரியன், இது 3 சூப்பர் தான். ஆனால் அந்த 3ல் யார் ஃபஸ்ட்டு கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி அப்படின்னா சூரியன் ஓரை மேச லக்கணத்துக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். 5ஆம் இடங்கிறனால 5க்கு மட்டும் அவன் சொந்தக்காரன். ஆனால் குரு நல்ல ஓரை தான், ஆனால் அவர் 9க்கும் சொந்தக்காரரு, 12க்கும் சொந்தக்காரரு, 2 வேலையும் செய்வார்ல அவர். இப்போ செவ்வாயின் நல்ல ஓரை தான், ஆனால் அவர் லக்னத்துக்கும் சொந்தக்காரரு, 8க்கும் சொந்தக்காரரு. அப்போ பிரச்சனைக்கும் அவர் காரணமாகுவார். அப்போ அந்த ஓரையில் நல்ல காரியமும் நடக்கும், பிரச்சனையும் நடக்கும். குருவோட ஓரையில் நல்லதும் நடக்கும், விரயமும் ஏற்படும். ஆனால் சூரியனோட ஓரையில் எதுவும் நடக்காது, நல்லது மட்டும்தான் நடக்கும். ஏன் இதை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? சூப்பராக பயன்படுத்தலாமே. இல்லைங்க, அது நான் வருவோம். இப்போ 2வது லக்கணத்தில் தான் இருக்கிறோம். இப்போ ரிஷப லக்கணம், அதை விட இன்னொரு தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய லக்கணத்திற்கு 3, 7, 11ஆம் இடத்த அதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகத்தோட லக்கணத்தை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. 11ஆம் இடத்தோடைய அதிபதியோடைய ஹோரையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, மேச லக்கணத்துக்கு 3ஆம் அதிபதி யார்? புதனோட ஓரை சூப்பர் ஓரையா, நல்ல ஓரையா, கெட்ட ஓரையா? சுப ஓரை தானே. அப்போ மேச லக்கணத்துக்காரங்க புதனோட ஓரையை செயல்படுத்தினாங்கன்னு என்ன ஆகும்? கடங்காரன் ஆயிடுவாங்க. ஏன்னா 6 கூடையவன் அவனே, 3 கூடையவன் அவனே. மேச லக்கணத்துக்காரங்க ஏதாச்சும் புதனோட ஓரையில் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக கடங்காரர் ஆயிடுவாங்க. ஏன்னா அவர் 6 கூடையவரும் சரி, 3 கூடையவரும் சரி, பத்திரப்பதிவு, ரிஜிஸ்ட்ரேஷன், ஜாமீன் போனது வந்தது. மேச லக்கணத்துக்காரங்க நான் ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன், புதனோட ஓரையில் நான் நல்ல ஓரைன்ட்டு போய் நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அதன் ரீதியாக கடன் தான் வரும். இது அனுபவத்தில் பார்த்த உண்மை, நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது 7ஆம் இடத்து அதிபதி யார்? சுக்கிரன் ஓரை சூப்பரான ஓரை தானே, நம்ம நல்ல ஓரைன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் சுக்கிரன் ஓரையை சிறப்பான ஓரையே அல்ல மேச லக்கணத்துக்கு. மேச லக்கணத்துக்கு இப்போ எல்லாம் நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது பொதுவாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நான் தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கணும். ஹோரை பார்க்குறதுல எல்லாருமே பார்க்குறது புதனோட ஓரை, சுக்கிரனோட ஓரை, சந்திரனோட ஓரை, குருவோட ஓரை, இதெல்லாம் நல்லதுன்னு நீங்கள் பொதுவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்த ஸ்டெச்சு நீங்கள் போய் நின்று பார்க்கணும்னா உங்கள் லக்கணத்துக்கு அந்த ஹோரை எப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்து உங்கள் காரியத்தை நீங்கள் செய்யணுமே தவிர பொதுவாக பார்த்தீங்கன்னா தோற்று போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மேச லக்கணத்துக்கு 11ஆம் இடத்து அதிபதி யார்? சனி. அப்போ மேச லக்கணத்துக்காரங்க புதனோட ஓரை, சுக்கிரனோட ஓரை, சனியோட ஓரை, இந்த ஓரையில் 2 ஓரை நல்ல ஓரை தான். நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் இந்த ஓரையில் செஞ்சீங்கன்னா
கண்டிப்பாக கடன் ஆயிடுவீங்க. கருத்து வேறுபாடு இதெல்லாம் சங்கடங்கள் வந்தே தீரும். நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன். அப்போ ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி ஓரை சிறப்பான பலனை கொடுக்கும். சுக்கிரனோட ஓரை. 5ஆம் இடத்து அதிபதி ஓரை புதனோட ஓரை சிறப்பான பலனை கொடுக்கும். 9ஆம் இடத்து அதிபதி யார்? சனி. அப்போ ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன், புதன், சனி இந்த 3 ஓரைகளும் சிறப்பான வெற்றியை தரக்கூடிய ஓரைகள். ஆனால் இதில் சுக்கிர ஓரை ரிஷப லக்னத்திற்கு 6க்குடையவரும் அவரே. அதனால் ரிஷப லக்னத்துக்காரர்கள் சுக்கிர ஓரையில் ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ரிஷப லக்னத்துக்காரங்க ஒரு வண்டி வாங்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்க, ஒரு வண்டி வாங்குறாங்க, பேங்கில் லோன் போடுறான்னு போகிறாங்க. சுக்கிர ஓரையில் வண்டி எடுத்துட்டாங்க, லோனும் வாங்கிட்டாங்க. அந்த லோனை வட்டி கட்டுறதுக்கு எவ்வளோ தெரியுங்களா? 35,000 வண்டியை அவன் 1 லட்ச ரூபா வட்டி கட்டுவான். டீவ் அவனால் ஒழுங்காக கட்ட முடியாதுங்க. அந்தந்த டீவ் பாஸ் ஆகி போயிடும். 800 ரூபாய்க்கு மறுக்கு ஒரு 850 ரூபா 900 ரூபா ஓடி போட்டு கட்டக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துரும். அப்போ ரிஷப லக்னத்துக்கு 1 6 சுக்கிரங்கிறனால நீங்கள் அந்த ஓரை உங்களுக்கு முதல் தரத்தில் வேலை செய்யாது. ஆனால் ரிஷப லக்னத்துக்கு எந்த ஓரை சூப்பராக செய்யும்னா 2 5 புதனோட ஓரை செம்ம வேலை செய்யும். பணம், பொருளாதாரம், குடும்பம், செல்வாக்கு, சொல்வாக்கு, ஜனவசியம், பணவசியம் அத்தனை வசியத்துக்குமே புதனோட ஓரை சூப்பராக வேலை செய்யும். ஆனால் 9 சனியோட ஓரையை நம்ம பொதுவாகவே பயன்படுத்த போகிறது இல்லை. அப்போ ரிஷப லக்னத்துக்கு நல்ல ஓரை எதுன்னு கேட்டால் நீங்கள் எந்த செய்வீங்க? புதனோட ஓரை தான் சூப்பரான ஓரை. சுக்கிர ஓரையை இந்த இடத்த பயன்படுத்தக்கூடாது. அப்போ ரிஷப லக்னத்துக்கு 3 7 11 அதிபதி என்ன கிரகமோ அந்த ஹோரை அவர்களுக்கு தோல்வியை தரக்கூடிய துரதிர்ஷ்ட ஹோரைன்னு அர்த்தம். அப்போ 3 ஹோரை என்ன? சந்திர ஓரை. சந்திர ஓரையில் காரியத்தை அவங்க செய்யக்கூடாது. 7 ஓரை யார்? செவ்வாய் ஓரையை பயன்படுத்தக்கூடாது. 11 யார்? ரிஷப லக்னத்துக்கு குரு. குருவோட ஓரையும் பயன்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம குரு நல்ல கிரகம், குரு ஓரை சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ரிஷப லக்னத்துக்கு குருவோட ஓரை சிறப்பான பலனை தராது. புரியுதா நான் பேசுகிறதுங்க? ஏதோ என்னமோ பேசிகிட்டு இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மேட்ரு இதுதான் மேட்ரு, வித்தியாசமான மேட்ரு. இப்போ மிதுன லக்னம்னு வச்சுக்கிட்டுங்க. மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி திசை, அதனுடைய 5ஆம் இடத்து அதிபதியோடைய கிரகம் 9ஆம் இடத்து அதிபதியோட கிரகம். அப்போ மிதுன லக்னத்துக்கு லக்னம் யார்? புதன். 5ஆம் இடத்து அதிபதி யார்? சுக்கிரன். அடுத்தது 9ஆம் இடத்து அதிபதி யார்? மிதுன லக்னத்துக்கு சனி. அப்போ இதில் மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கிரனை எடுத்தோம்னா 5 12 புதனை எடுத்தோம்னா 1 4 சனியை எடுத்தோம்னா 8 9 8ஆம் இடம்னாவே பிரச்சனையா? அப்போ மிதுன லக்னத்துக்காரங்க சுக்கிர ஓரையை பயன்படுத்துவதை காட்டிலும் புதனோடைய ஓரையை பயன்படுத்தினால் மிகப்பெரிய யோகம். சனியோட ஓரையை பொதுவாகவே பயன்படுத்த போகிறதில்ல. நம்ம பொதுவாக புதன், குரு, சுக்கிரன், சந்திரன் இதெல்லாம் சுப ஓரை நல்லா இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு சுக்கிரன் ஓரையை விட, ஏன்னா சுக்கிரன் ஓரை 5 தான் நல்லவன் தான், ஆனால் அவர் 12க்கும் சொந்தக்காரர் ஒரே காரணத்தினால 2வது தரப்பில் தான் நீங்கள் சுக்கிரனை எடுத்துக்கணுமே தவிர முதல் தரப்பில் மிதுன லக்னத்திற்கு சுபத்தை கொடுக்கக்கூடிய ஹோரை அப்படின்னா அது புதனுடைய ஹோரை மட்டுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும். அப்போ மிதுன லக்னத்துக்கு தோல்வி கொடுக்கக்கூடிய ஹோரை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? எப்பயுமே அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்து அதிபதி கிரகம், 7ஆம் இடத்து அதிபதி கிரகம், 11ஆம் இடத்து அதிபதி கிரகம் துரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஹோரை. அப்போ 3ஆம் இடத்து அதிபதி ஹோரை என்ன? சூரியன். 7ஆம் இடத்து அதிபதி குரு. அப்போ மிதுன லக்னத்துக்காரன் குருவோட ஓரையில் ஒரு காரியத்தை செஞ்சால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஏன்னா ஓரை நல்ல ஓரை தான், குரு ஓரைங்கிறது சூப்பர் ஓரை தான். ஆனால் மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி பாதகாதிபதியாக வர்றதுனால மிதுன லக்னத்துக்காரங்க குருவோட ஓரையில் திருமணமோ இல்லை கூட்டு சேர்ந்து தொழில் செய்கிறதோ அல்லது கூட்டாளி சார்ந்த விஷயங்களோ இல்லை மக்கள் மத்தியில் ஒரு பொதுஜன தொடர்பில் வெளிப்படக்கூடிய காரியங்களோ எதையும் செய்யக்கூடாது. பர்டிகுலராக மிதுன லக்னத்துக்கு 10ஆம் இடமான தொழில் சார்ந்த எந்த விஷயத்திற்குமே மிதுன லக்னத்துக்காரங்க
திருமணம் மற்றும் தொழில் இந்த ஒரு காரியங்களுக்கு குருவோரையை பயன்படுத்தினாங்கன்னா அத்தனையும் ஃபெயிலியராகும், பிரச்சனையாகும், மதிப்பு மரியாதை குறைஞ்சி போயிடும். நீங்கள் நல்லா மனசில் விதைச்சிக்குங்க. அதே மாதிரி கடகலக்கணம். இப்போ சந்திரன், இப்போ கடகலக்கணத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஹோரை எது அப்படின்னா கடகலக்கணத்திற்கு சந்திர ஹோரை மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்கும். அதே மாதிரி கடகலக்கணத்துக்கு 5 கூடையவர் யார்? அதே மாதிரி கடகலக்கணத்துக்கு 11 கூடையவர் யார்? சுக்கிரன். அப்போ கடகலக்கணத்திற்கு செவ்வாய் 5 கூடையவரும் அவரே, 10 கூடையவரும் அவரே, 10 கூடையவரும் அவரே. அப்போ கடகலக்கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய் ஓரம் மோசமான ஓரம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமாம், கடகலக்கணத்துக்கு 6, 7, 8, 9 கூடையவர், 5, 9 கூடையவர். கடகலக்கணத்துக்கு செவ்வாய் 5, 9 கூடையவர். 5, 10 கூடையவர் தான். அதான் சொன்னேன் நான் ஃபஸ்ட்டு. கடகலக்கணத்துக்கு 5, 10 கூடையவர். அதாவது ஒரு திரிகோணத்துக்கும் அவரே சொந்தக்காரரு, கேந்திரத்துக்கும் அவரே ஒரு சொந்தக்காரரு. ஒரு லக்னத்துக்கு திரிகோணமாக வரக்கூடிய கிரகமும் கேந்திரமாக வரக்கூடிய கிரகமும் ஒரே கிரகமாக வந்தால் அந்த கிரகம் ராஜ யோகத்தை வாரி வழங்கியே தீரும். இதுதான் ரூலே ஜோதிடத்தில். அப்போ கடகலக்கணத்துக்காரங்களுக்கு செவ்வாய் ஹோரை மிகப்பெரிய வெற்றியை அள்ளி தரும். நீங்கள் பண்ணி வேணுமா பாருங்கள், சின்ன ப்ராஜெக்டாக பண்ணி பாருங்கள், மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். நீங்கள் செவ்வாயோட ஓரை சரியில்லை அப்படின்னு கடகலக்கணத்துக்காரங்க பண்ணாமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக நல்லதே பண்ணும். அதே மாதிரி கடகலக்கணத்துக்கு 9 கூடையவர் யார்? குரு. அப்போ கடகலக்கணத்துக்கு குருவோட ஓரை நல்ல ஓரை தான். ஆனால் கடகலக்கணத்துக்கு அவர் 6 கூடையவரும் 9 கூடையவரும். அப்போ குருவை காட்டிலும் செவ்வாயை காட்டிலும் சந்திரன் முதல் தரம், 2வது தரத்தில் செவ்வாய் சிறப்பான பலனை கொடுக்கும். அப்போ கடகலக்கணத்துக்கு சந்திர ஓரையும் செவ்வாயோட ஓரையும் குருவோட ஓரையும் சூப்பர் தான். ஆனால் குருவை காட்டிலும் செவ்வாயும் சந்திரனும் மிக சிறப்பு. நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்களோட லக்னத்துக்கு தான் ஓரையை பார்க்கணுமே தவிர. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சந்திரன் ஐயா இருக்காருன்னா எனக்கு சந்திரன் ஐயாவை பிடிக்கும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு ஒரு ஆளுக்கு சந்திரன் ஐயாவை பிடிக்காது. புரியுதுங்களா மேட்ரு? இதுதான் விஷயம் நம்ம பேசுகிறது. அப்போ எனக்கு பிடிக்கும் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. அதே மாதிரி தான் எல்லா கிரகங்களும் நல்ல புதன், குரு, சுக்கிரன், இந்த கிரகம் நல்ல கிரகம் தான் குரு. ஆனால் லக்னத்துக்குன்னு இவனெல்லாம் மோசம் மோசம்னெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அதையும் நம்ம பார்த்து தான் ஹோரையவே முடிவு பண்ணணும்.